எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து, நான் இது வரைக்கும் இந்த பிரபஞ்சத்தோட ரகசியத்தை வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது கிடையாது. எல்லோரும் சொல்லியிருக்காங்க, நத்திங்னஸ் ஸ்டேட்டு அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் நான் இது வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது கிடையாது. நான் அதை எப்படி பண்ணுறது? ஸோ இந்த கொஷின் வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தார். ஸோ நீங்கள் இந்த மாதிரி கொஷின்ஸ் ஏதாவது கேட்கணுன்னா நீங்கள் என்னோடய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் டிஎம் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து இந்த அல்டிமேட் ட்ரூத் அதை வந்து நீங்கள் ரியலைஸ் பண்ணுறதுக்கு இது வந்து நம்ம கையில் கிடையாது. இன்றைக்கி உங்களுக்கு தெரிஞ்சிடும், இல்லை இது நீங்கள் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 1 வீக்கில் தெரிஞ்சிடும், 1 மந்தில் தெரிஞ்சிடும், 1 இயரில் உங்களுக்கு நீங்கள் ரியலைஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு டைம் ஸ்பேன் கிடையாது. ஒரு சில விஷயங்கள் வந்து நீங்கள் பண்ணணும். அது நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கப்போ உங்களுக்கு இன்றைக்கி ரிவீல் ஆகலாம், நாளைக்கு ரிவீல் ஆகலாம், இன்னும் 40 வருஷத்துக்கு அப்புறம் கூட உங்களுக்கு ரிவீல் ஆகலாம். அது வந்து ஒவ்வொரு இண்டிவிஜுவலோட பேட்டர்ன் இருக்குல்ல, அவங்களோட மைண்ட் எப்படி ப்ரோக்ராம் பண்ணப்பட்டிருக்கு, அவங்க எந்த அளவுக்கு இந்த மாயையில் வந்து டீப் ரூட்டடாக இருக்காங்க. நீங்கள் வந்து டிமாண்ட் பண்ண முடியாது, எனக்கு வந்து ட்ரூத் தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி டிமாண்ட்லாம் பண்ண முடியாது. அது யூனிவர்ஸாக உங்களுக்கு வந்து ரிவீல் பண்ணும். அது எப்போ பண்ணணும்லாம் நமக்கு தெரியாது. ஸோ இது வந்து நம்ம கையிலே கிடையாது. ஆனால் நம்ம கையில் ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா சாதனான்னு சொல்லுவாங்க, லைக் ப்ராக்டிசஸ். ஸோ இந்த ப்ராக்டிசஸை வந்து நீங்கள் எந்த அளவுக்கு ப்ராப்பராக பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் வந்து நீங்கள் ட்ரூத்தை ரியலைஸ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் வந்து அந்த ட்ரூத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டியை நோக்கி நீங்கள் உங்கள் பயணத்தை தொடங்குவீங்க. நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அஷ்டாங்க யோகம் அப்படின்னு சொல்லிட்டு. அது கிட்டத்தட்ட ஒரு 42 நிமிஷம் இருக்கும் அந்த வீடியோ. லைக் அதில் டோட்டலாக ஸ்டார்ட்லேருந்து எண்டு வரைக்கும் கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிருப்பேன் அந்த வீடியோ. நீங்கள் பார்க்கலன்னா அந்த வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். அதாவது ஒரு மனித நிலையிலிருந்து இறைநிலைக்கு போகிற அந்த டிரான்சிஷன், அதுக்கு என்னென்னலாம் ஸ்டெப்ஸ் தேவை அப்படிங்கிறத வந்து அதில் எக்ஸ்பிளைன் பண்ணப்பட்டிருக்கும். ஸோ இதை பற்றி நீங்கள் கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கணுன்னா அந்த வீடியோ பாருங்கள். பட் நான் மெடிடேஷன் அப்படிங்கிற விஷயத்தை மட்டுமே சொல்கிறேன். ஆஸ் எ பிகினராக நீங்கள் ஜப மெடிடேஷன் பண்ணுறது வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். முருகரை வழிபடுறேன், நான் வந்து சிவனை வழிபடுறேன், இல்லை நான் வந்து துர்கை அம்மனை வழிபடுறேன், இந்த மாதிரி ஏதோ ஒரு கடவுளை வந்து நீங்கள் வழிபடுறீங்க அப்படிங்கிறப்போ அந்த கடவுள்களுக்கான மந்திரங்கள்னு இருக்குது. அதில் ஏதோ ஒரு மந்திரத்தை நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் சொல்லலாம். ஒரு மந்திரம் எப்படி வேலை செய்யும்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு அதோட அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும். அந்த மந்திரத்தோட ஃபஸ்ட்டு அர்த்தத்தை புரியணும். அந்த மந்திரம் வந்து 2 விதத்தில் ஒன்று செயல்படும். ஒன்று விஷுவல் பேட்டர்னில் ஒன்று செயல்படும், இன்னொன்று சவுண்ட் ஃப்ரீக்வன்சி. இது ரெண்டுமே உங்களுக்கு வந்து இந்த மந்திரம் ஜப மெடிடேஷன் நீங்கள் பண்ணும்போது இது ரெண்டுமே உங்களுக்கு மர்ஜ் ஆகும். நீங்கள் விஷுவலாகவும், அதாவது அது அர்த்தத்தை உங்களுக்கு புரியும் போது நீங்கள் விஷுவலாகவும் அந்த விஷயத்தை பார்ப்பீங்க. அட் த சேம் டைம் அந்த ஃப்ரீக்வன்சி, அந்த சவுண்ட் இருக்குல்ல, அதுவும் உங்களை வந்து ஒருநிலைப்படுத்தும். இப்போ உதாரணத்துக்கு வந்து துர்கை அம்மன் எடுத்துப்போமே. நீங்கள் வந்து துர்கை அம்மனை வழிபடுறீங்க அப்படிங்கிறப்போ, இப்போ துர்கை அம்மனுக்கான ஒரு மந்திரம் ஒன்று இருக்குது, நிறைய இருக்குது. நான் இதை ஒன்று சொல்கிறேன். ஓம் காத்யாயனாய வித்மஹே கன்யகுமாரி தீமஹி தன்னோ துர்கி பிரச்சோதயா அப்படின்ட்டு ஒரு மந்திரம் இருக்குது. இந்த மந்திரத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஓம் அப்படிங்கிறது வந்து இந்த யூனிவர்சல் சவுண்டு, அதை விட்டுருங்க. காத்யாயனாய வித்மஹே, காத்யாய அப்படின்னா எட்டர்னல், தொடக்கமும் இல்லாத முடிவும் இல்லாத இந்த கிரியேஷன் இருக்குல்ல, இன்ஃபினிட்டி, இந்த கிரியேஷன், அதுதான் வந்து காத்யாயன்னு சொல்லுவாங்க. அதோட மகள், இந்த எட்டர்னிட்டியோட மகள் அப்படின்னு சொல்லி துர்கை அம்மனை வந்து நீங்கள் விஷுவலைஸ் பண்ணலாம். ஸோ எட்டர்னிட்டினா என்னது, அதை நீங்கள் விஷுவலைஸ் பண்ணி பார்ப்பீங்க. அதோட மகளாக நீங்கள் வந்து துர்கை அம்மனை விஷுவலைஸ் பண்ணி பார்க்குறீங்க. ஸோ இப்போ வந்து காத்யாயனாய வித்மஹே கன்யகுமாரி தீமஹி, அதாவது கன்யகுமாரி தீமஹிங்கிறது நிறைய பேர் வந்து வேர்ஜினிட்டி, கன்னியாக இருக்காங்க, லைக் வேர்ஜினாக இருக்காங்க, அந்த மாதிரி நிறைய மீன் பண்ணுவாங்க. பட் ஆக்சுவலாக அது என்னென்னா, என்னோடய புரிதலுக்கு நான் அதை எப்படி பார்க்குறேன்னா, எட்டர்னல், இந்த முடிவில்லாத இந்த கிரியேஷனோட மகளாக துர்கை அம்மனை பார்க்குறோம். அண்ட் இந்த துர்கை அம்மனோட இமேஜ் எப்படின்னா, எப்பயுமே ஒரு இளமையான தோற்றத்தோட விஷுவலைஸ் பண்ணி பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு தன்னோ துர்கி பிரச்சோதயா, காத்யாயனாய வித்மஹே கன்யகுமாரி தீமஹி தன்னோ துர்கி பிரச்சோதயா. இப்போ அந்த ஃபார்ம் நம்ம பார்த்தாச்சு. அந்த ஃபார்ம் கிட்ட நீ எங்களை வழி நடத்து அப்படின்னு சொல்கிறது. லைக் பேசிக்காக கம்யூனிகேஷன் மாதிரி தான் இல்லையா, பேசுகிற மாதிரி தான் அது. இப்போது இதில் விஷுவலும் இருக்குது, சவுண்டும் இருக்குது. இதை நீங்கள் ஒரு மந்திரம் நீங்கள் சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 108 பீட்ஸோ இல்லை 54 பீட்ஸ் இருக்கிற ஒரு ஜப மாலை எடுத்துக்கிறீங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு இதை நீங்கள் சொல்கிறீங்க. சொல்லி முடிச்சுட்டு அடுத்த பீட்டுக்கு போயிட்டு மறுபடியும் அதை நீங்கள் சொல்கிறீங்க. சொல்லும்போது அந்த விஷயத்தில் அந்த சவுண்டு ஓம் காத்யாயனாய வித்மஹே அப்படின்னு நான் சொல்லும்போது அந்த கிரியேஷனே நான் ஃபீல் பண்ணணும். இந்த கிரியேஷனோட பொண்ணான துர்கை அம்மனை நான் ஃபீல் பண்ணணும். அடுத்தது நெக்ஸ்ட்டு அந்த இமேஜுக்கு நான் சரண்டர் ஆகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறது. ஸோ இது வந்து நான் 108 தடவை வந்து ஃபோக்கஸ்டாக பண்ணணும். இப்போ நான் இது பண்ணுறேன், நான் 2 தடவை நான் பண்ணுறேன், அடுத்த 3 தடவை பண்ணும்போது எனக்கு ஏதோ தாட்ஸ் வருது, நான் வெளில வந்துடுறேன். இப்போ என்ன பண்ணணுன்னா, நீங்கள் மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். மறுபடியும் 1 அப்படின்னு சொல்லிட்டு
பட் அது வந்து உங்களுக்கு ரொம்ப டீமோட்டிவேட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயமா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இப்போ நீங்கள் ஒரு பீட்டில் சொல்லிட்டீங்க, 2 இது ஃபஸ்ட்டு சொல்லிட்டீங்க, 3வது நீங்கள் சொல்லிருக்கும்போது தாட்டு வெளில வந்துருச்சு. நீங்கள் திரும்பவும் அந்த மந்திரத்தை ஸ்டார்ட்லேருந்து சொல்லி அந்த உணர்வு பூர்வமாக சொல்லி முடிச்சுட்டு 4வது பீட்டுக்கு போகலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பீட்டுக்கு மறுபடியும் நான் ஸ்டார்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கலாம். இப்படி இந்த ப்ராசஸ் நீங்கள் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ நீங்கள் இந்த மந்திரத்தை ஒரு 5 தடவை சொன்னாவே பெரிய விஷயமா இருக்கும். கான்ஸ்டண்ட்டாக எந்த ஒரு தாட்டும் இல்லாமல் நான் கம்ப்ளீட் ஃபோக்கஸ்டாக சொல்கிறேன். இப்படி தான் வந்து உங்கள் மைண்டை நீங்கள் ட்ரெயின் பண்ணுறது. இது வந்து நான் பக்தி அப்படிங்கிற அந்த விஷயத்துக்காக சொல்கிறேன். இது வந்து நீங்கள் வந்து ஒரு டெய்ட்டியை ஃபாலோ பண்ணுறீங்க. இப்போ கடவுள்கள் எல்லாருக்கும் உருவம் கொடுத்துருக்கோம் இல்லையா, இது எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அந்த கடவுளை நீங்கள் நினச்சி நீங்கள் இப்படி பண்ணலாம். அது எந்த கடவுளை வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஜீசஸாக இருக்கட்டும், அல்லாவாக இருக்கட்டும், சிவன், முருகன், விஷ்ணு, புத்தர், யாரை வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. ராமரை எடுத்துக்கலாம், யாரை வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். மேட்ரு வந்து இதுதான். நீங்கள் ஒரு மந்திரம் எடுத்துக்கிறீங்க, அந்த மந்திரத்தோட அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிறீங்க. அண்ட் அந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லும்போது அந்த அர்த்தத்தையும் ஃபீல் பண்ணி சொல்லிவிட்டு, மனசில் தான் சொல்கிறீங்க, சத்தமாக இல்லை, மனசுலேயே சொல்கிறீங்க. சொல்லிவிட்டு அது முடித்ததுக்கப்புறம் அடுத்ததுக்கு போகிறீங்க. ஸோ இது நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்குள்ளே நிறைய விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2 பீட்ஸ் சொல்லுவீங்க, இல்லை ஒரு 4 பீட்ஸ் சொல்லுவீங்க. இது வந்து நீங்கள் ஒரு 108 பீட்ஸ் வந்து சொல்லி முடிக்கிறீங்க அப்படிங்கிறப்போ அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சேஞ்ச் வந்து நீங்கள் ஃபீல் பண்ணலாம். அது நீங்கள் சொல்லி முடிக்கும்போது. இப்போ நான் எடுத்த உடனே நான் 108 தடவை ஒரு மந்திரத்தை கண்டினியூஸாக சொல்லி முடிச்சிட்றேன் அப்படின்னு சொன்னேன்னா அது வந்து அது பாயிண்ட்லெஸ். நீங்கள் ஒரு மந்திரம் சொல்கிறீங்கன்னா அதோட அர்த்தத்தை புரிஞ்சு நீங்கள் சொல்லும்போது தான் அந்த மந்திரத்துக்கு ஒரு உயிர் இருக்கும், அதுக்கான ஒரு சக்தி இருக்கும். எப்போ மந்திரம் வேலை செய்யாமல் போகும்னா நீங்கள் இஷ்டத்துக்கு கண்ட நேரத்தில் நீங்கள் வந்து மந்திரத்தை சும்மா சொல்கிறீங்க, அதாவது ஃபீல் பண்ணாமல் சொல்கிறீங்க அப்படிங்கிறப்போ அந்த மந்திரத்தோட எனர்ஜி வந்து உங்களுக்கு போயிடும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ நீங்கள் லிட்டரலாக ஃபீல் பண்ணிருப்பீங்க. ஆல்ரெடி இப்போ நீங்கள் அந்த ப்ராசஸ்லாம் இருக்கீங்கன்னா ஏதோ ஒரு மந்திரத்தை நீங்கள் கற்றுருப்பீங்க, அது நீங்கள் சொல்லுவீங்க. ஃபஸ்ட் டைம் சொல்லும் போதெல்லாம் செம்மையாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் மெடிடேஷன் நீங்கள் உட்காரும்போது அந்த மந்திரம் வந்து நல்லா வேலை செய்யும். ஆனால் ஒரு 2வது நாள், 3வது நாள், 4வது நாள்லாம் உட்கார போக அந்த ஃபஸ்ட்டு நாள் இருந்த இம்பேக்ட் வந்து உங்களுக்கு இருக்காது. என்னென்னா மைண்ட் வந்து மெக்கானிக்கல் ஆயிடுச்சு, அந்த இன்டென்சிட்டி அங்கே இல்லை. ஸோ அந்த இன்டென்சிட்டியோடு சொல்கிறது தான் விஷயமே இங்கே. ஸோ நீங்கள் வந்து எந்த ஒரு மந்திரம் வேணாலும் எடுத்துக்கலாம், அது பிரச்சனையே கிடையாது. பட் அர்த்தத்தை புரிஞ்சு சொல்லுங்கள். இப்போ வந்து நம்ம ஒரு டெய்ட்டி வச்சு சொன்னோம், அதாவது துர்கை அம்மனுங்கிற அது வந்து ஒரு உருவம் இல்லையா, அந்த கான்ஷியஸ்னஸில் அது வந்து ஸ்டில் அங்கே வந்து ஒரு டியூவாலிட்டி இருக்கும். துர்கை அம்மன் நான் சொல்கிறேன், அதுக்கு வந்து ஒரு உருவம் கொடுக்குறேன், நான் அங்கே இருக்கேன். ஸோ இப்போ வந்து 3 விஷயம் அங்கே இருக்குது. கடவுள், அதாவது கிரியேட்டர், இந்த கம்ப்ளீட் க்ரியேஷன் ஒன்று இருக்குது. அந்த க்ரியேஷனோட பொண்ணான துர்கை அம்மனுங்கிற ஒரு கேரக்டர் அங்கே இருக்குது. அந்த கேரக்டருக்கு நான் சரண்டர் ஆகிறேன்னு சொல்லிட்டு அந்த பிரவீன்கிற ஒரு கேரக்டர் இருக்குது. மொத்தம் 3 விஷயம் ஆயிடுச்சு அந்த இடத்துல. ஆனால் ஸ்டில் இட் ஒர்க்ஸ். இப்போ நீங்கள் வந்து பக்தி வழிபாடில் இருக்கீங்கன்னா நீங்கள் இதை பண்ணலாம். இதை தாண்டி மகாமந்திரம்னு அப்படிங்கிறதுல என்னென்னா நீங்கள் வந்து அந்த ட்ரூத், அந்த க்ரியேஷனோட டேரெக்டாக பிளெண்ட் ஆவீங்க. இப்போ ஓம் நம சிவாயன்னு நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னா நானா நிலம், மானா நீர், ஷீனா நெருப்பு, வானா காற்று, ஏனா ஸ்பேஸ். இப்போ இதெல்லாம் வந்து நான் சும்மா வார்த்தையாக சொல்லிட்டேன். ஆனால் அதை நான் ஃபீல் பண்ணும்போது இங்கே இருக்கிற எல்லாமே இந்த 5 எலமெண்ட்ஸால் உருவாக்கப்பட்டது. அண்ட் இந்த 5 எலமெண்ட்ஸ் எப்படி உருவாக்கப்பட்டுச்சுன்னா அது ஏதோ தனியாக இங்கேருந்தோ வரல. இந்த க்ரியேஷனே அதையே இந்த 5 எலமெண்ட்ஸாக மாற்றி வச்சுருக்கு. இங்கே ஒரே ஒரு விஷயம் தான் இருக்குது, அது எதுலேருந்து க்ரியேட் பண்ணோம், அதுலேருந்து தான் அது க்ரியேட் பண்ண முடியும். அது வந்து ஒரு விஷயத்தை உருவாக்குது அப்படின்னா அதுலேருந்து தான் அது உருவாக்க முடியும். அதுலேருந்து அது உருவாக்குனது தான் இந்த 5 எலமெண்ட்ஸ் நமசிவாயம். இப்போ இங்கே ரியாலிட்டி நம்ம பார்த்துட்ருக்கிறதே இந்த 5 எலமெண்ட்ஸ் இருக்கிறதால தான். அதுதான் வந்து இங்கே வந்து ஒரு படத்தை ஓட்டி காட்டுது. ஸோ இப்போ நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் இது எல்லாமே வந்து இறைவனோட உருவம் தான், ஃபார்ம் தான். அதனால தான் இறைவன் வந்து தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான்னு சொல்கிறது. எல்லா இடத்துலையும் அது மட்டும்தான் இருக்குது. ஏன்னா இங்கே ஒன்று தான் இருக்குது. இது வந்து நீங்கள் அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் மாதிரி எடுத்துக்கோங்களேன். நீங்கள் வந்து டேரெக்டாக இந்த செல்ஃபோட கனெக்ட் ஆகுது. ஸோ அதை வந்து நம்ம மகாமந்திரம் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் எந்த ஒரு மந்திரம் எடுத்துக்கிட்டாலும் அதோட நோக்கம் வந்து ஒன்று தான், உங்களை இந்த செல்ஃபோட கனெக்ட் ஆகிறதுக்கான ஒரு மீடியமாக அது செயல்படும். ஸோ நீங்கள் எந்த மந்திரம் வேணாலும் எடுத்துக்கலாம், அது இங்கே மேட்ரு கிடையாது. அந்த மந்திரத்தோட அர்த்தம் புரிஞ்சு நீங்கள் சொல்லணும், அதுதான் விஷயம். ஸோ உங்களோட முழு அவேர்னஸும் உங்களோட முழு கவனமும் அந்த மந்திரத்திலிருந்து நீங்கள் சொல்லும்போது உங்களுக்கு வந்து ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் கிடைக்கும், ஒரு மன அமைதி கிடைக்கும். பட் நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக இன்றைக்கே வந்து ட்ரூத்தை பார்ப்பீங்களான்னு நான் சொல்ல மாட்டேன். இட் டேக்ஸ் டைம். நீங்கள் கான்ஸ்டண்ட்டாக நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கீங்க. இந்த ப்ராசஸில் வந்து நீங்கள் ஒரு மாஸ்டரி அடைஞ்சிட்டிங்க அப்படிங்கிறப்போ ஒரு 108 பீட்ஸ் வந்து நீங்கள் வந்து எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் நீங்கள் சொல்லி முடிக்கிறீங்களா, அந்த ஸ்டேஜுக்குலாம் நீங்கள் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ட்ரூத் ரிவீல் ஆகிடும் அந்த பாயிண்ட்லாம். நான் எப்படி சொல்கிறேன்னா, இப்போ வந்து நான் ஒரு 108 பீட்ஸ் வச்சு நான் மந்திரம் சொல்லிகிட்டு இருக்கேன். ஒரு 10 பீட்ஸ் நான் க்ராஸ் பண்ணிட்டேன்.
என் மைண்ட் வந்து வேறு தாட்டுக்கு போயிடுச்சு, திரும்ப நான் ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்படி நான் பண்ணும்போது நான் ஒரு 108 பிரீத் நான் சொல்லி முடிக்கிறேன்னா அதுலேருந்து உங்களுக்கு கிடைக்கிற எனர்ஜியே ட்ரூத்தை ரிவீல் பண்ணும். ப்ளஸ் உங்களோட டெய்லி லைஃப் ஆக்டிவிட்டீஸாக இருக்கட்டும், நீங்கள் ஒரு விஷயங்கள் பண்ணுறது அது எல்லாத்துலேயுமே வந்து ஒரு கிளாரிட்டி இருக்கும், ஒரு ஷார்ப்னஸ் இருக்கும், உங்களோட முடிவுகள்லாம் தெளிவாக இருக்கும். என்னென்னா நீங்கள் இதை டிசிப்ளின்டாக பண்ணுறதுங்கிறது தான் ஒரு விஷயம். அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது இதை நீங்கள் பண்ணிகிட்டே வரும்போது உங்கள் லைஃப்பில் ஏகப்பட்ட சேஞ்சஸை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. சட்டிலாக இருக்கும், அதெல்லாம் வந்து நம்ம மேனுவலாக போயிட்டு பண்ணுற விஷயமாகவே இருக்காது. நம்ம அந்த விஷயங்கள்லாம் மாற்றணும்னு நினச்சாலும் மாற்ற முடியாது. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு உள்ளேருந்து சட்டிலாக நம்ம சப்கான்ஷியஸாகவே நடக்க ஆரம்பிக்கும். ஸோ இதான் இந்த வீடியோவில் உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினச்சேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். See you guys next video. Bye.